சிம்பு சொன்னார், ராணம் பார்த்து ஃபோன் அடித்தார். இந்த மாதிரி வந்து இந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட்ஸு, அப்புறம் கருத்து சொல்கிறது, இந்த மாதிரி சீரியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. காமெடி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. எப்படி இப்படி எப்படின்னா எனக்கு எப்படி தெரியும்? சில பேர் என்ன மீட் பண்ணப்போ நீங்க கோவமாவே பேசலையே, நான் அப்போ I'm playing a character on the reels in the internet. I'm not angry all the time. So I think this helps break that. ஐயோ அப்பா. உங்க அப்பா இல்ல, எங்க அப்பா. There's nothing to break about it. It's already frozen. நைஸ் பத்தி பேசுறோம். செத்தா உங்க அப்பனு மாரி சாவணும். மாசு. நாங்கள் தமிழ் படங்களில் பார்க்கல எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் ரூரலை பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு சிட்டி பேஸ், சென்னை, கோயம்புத்தூர், இல்லாட்டி ரொம்ப மதுரை பக்கத்தில் ஒரு கிராமங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செமி டவுன் இங்கே. பெருசு. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஆக்டர் வைபவ், நிஹாரிகா அண்ட் டைரக்டர் இளங்கோ ராம். அவங்களோட பெருசு படம் மார்ச் 14 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஃபிலிம். இட்ஸ் கம்மிங் ஆஃப்டர் குவைட் அ வெயிட். அண்ட் சார், இப்போது எப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து நீங்கள் டென்டிகோலேருந்து ரீமேக் பண்ணுறீங்க இல்லையா? அண்ட் யூ டோல்டு இதுக்கு முன்னாடி இது ஒரு சீரியஸ், டென்டிகோ வாஸ் அ சீரியஸ் ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம். அதை நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு ஒரு காமெடியான ஒரு ஃப்ளேவரில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி மெனக்கிட வேண்டி இருந்தது? அதாவது தமிழ்நாடு சென்சிபிலிட்டிஸ்க்கு நீங்கள் எப்படி மாற்றுறீங்க இதை? எனி அடாப்டேஷன் ஒரு ரீமேக் வி ஹவ் டு கோ த்ரூ திஸ் ப்ரோசஸ். கரெக்டான அந்த மக்களோட வாழ்வியல், அவங்களோட கதைக்களம், அந்த எங்கே நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க, அந்த மக்கள் எப்படி ஒரு இறப்போ கல்யாணமோ இல்லாட்டி அவங்களுடைய அந்த எப்படி அந்த வாழ்வியல் முறைகளை வந்து நாங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு ஊண்டுதல் இருக்குது. அங்கே நீங்கள் டென்டிகோ பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அப்படியே அது பிரதிபலிக்கும். அப்போ இங்கே எடுக்கல அப்படியே ஒரு எடுக்கவும் கூடாது. எடுத்தால் ஏன்னா அப்படின்னா நாங்கள் அதையே டப் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குமே நம்ம கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இங்கே தான் இந்தியாவில் இருக்குது. ஒரு கேரளாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேயுமே அங்கேயுமே சாப்பாடு முறையிலேருந்து அந்த வித்தியாசம் இருக்குது. அதனால் நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். நானும் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம்லாம் எப்படி இதை வந்து இன்னும் காமெடியாக பண்ணலாம், அப்புறம் எப்படி அதை மக்களோட போய் ரீச் ஆகலாம், அந்த மாதிரி நிறையா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கமர்ஷியலாகவும் நல்ல ஜாலியான ஒரு படமாகவும் நாங்கள் எடுத்துருக்கோம். அதே சமயத்தில் இது ஒரு டச்சி சப்ஜெக்ட் ஆல்சோ இல்லை? அதே மாதிரி சென்சிட்டிவ் போர்ட்ரேலும் இருக்கணும், அதே சமயத்தில் காமெடியான ஃப்ளேவரும் இருக்கணும். இது எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க? எக்ஸாக்ட்லி, வெரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். அட் த சேம் டைம் இதை கேர்ஃபுல்லாக நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா ஒரு தின் லைன் தான். இந்த லைனுக்கு அங்கிட்டு போச்சுன்னா அது ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ரொம்ப சேஃபான. ஸோ இந்த ஒரு பேலன்ஸ்லேயே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆகணும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்து அது அக்செப்டன்ஸ் அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய வெற்றி. ஆஸ் எ டீம், பெருசு டீமுக்கே அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவும் பார்க்கணும், என்னோடய மனைவி, அவர் வைபவோட அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து பார்த்தாங்க. ஆக்சுவலாக என்னோடய மனைவி பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரசித்து பார்த்தாங்க. ஸோ அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா எப்பயுமே நான் சொல்கிறது வந்து ஒரு படம் நாங்கள் எடுத்து அதை தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறோன்னா ஆடியன்ஸை பல்ஸை வந்து நாங்கள் வந்து வி ஷுட் நெவர் அண்டர் எஸ்டிமேட். அவங்க ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கரெக்டாக நாங்கள் ரீச் பண்ணிட்டோம்னா வி ஆர் சக்ஸஸ்ஃபுல். அதே டைம் ஆடியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட், நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஆல்சோ தேர் ஸ்மார்ட்னஸ். ஸோ அப்படி தான் நாங்கள் இது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஸ் அ டீமாக நீங்கள் எப்படி வந்து இந்த டாபிக் அப்ரோச் பண்ணீங்க? when director told you about this topic and rigor mortis பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது how did you take it? அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஐஸ் பிரேக் பண்ணி இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு டேபு டாபிக் தான். அது எந்த டாபிக் பற்றி சொல்கிறீங்க? ஒரு பெரிய விஷயத்த, அந்த பெரிய விஷயம் வந்துட்டு ஏன்னா இப்பவே நம்ம வந்து ஒரு ஹஷ் ஹஷ் டோன்ஸ் தானே பேசிக்கிட்டு இருக்கோம். யாருமே வந்து பேர் சொல்லி சொல்றது இல்லை, எல்லாருமே என்கரேஜ் பண்ணி அதை பேர் சொல்லி சொல்லுங்க, அப்பதான் அதுக்குள்ள டாபு போகும்னு சொல்லிட்டோம். ஸோ நீங்க எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க? ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் டு பிரேக் தட் ஐஸ் அண்ட் டாக் அபவுட் இட்? There's nothing to break about it. It's already frozen.
நைஸ் பத்தி பேசுறோம். That's very interesting. So how was your feeling first day of shoot? It was awkward. It was really awkward because it is such a taboo ஆமா, கண்டிப்பா. to I guess tackle these subjects, and I think the treatment of this subject helped how we also perceived it, because the serious side it, you know, there is one way to look at it, but because we took something that's so taboo, even though it shouldn't be, right? It really shouldn't be, but we're so touchy about a lot of things. Correct. And I think that we're not really showing anything outwardly. We've also treated it, even the family's reactions are very how we would react, very like, Natural, oh, what is going on? They're also not like, oh great, this is amazing. That's not what they're doing. They're also really mortified by it. And if this would happen in a regular family, how that family would react versus this in a very slightly exaggerated comedic way. Okay. That's truly what it is, and I think it's necessary to tackle slightly taboo subjects with a little bit of comedy to make them a little more accessible, I ஸோ இது guess. நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அடுத்தடுத்த டாபிக் பத்தி இதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்னெல்லாம் கான்வர்சேஷன் இதை பத்தி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப பேசலங்க, பார்த்துட்டு எப்படி என்ன பண்றதோ தெரியல. Then after a while we got desensitized to it, and it ஆமா. didn't feel like such a taboo anymore. Correct, And we're hoping that in the whole run of this film, that's what would happen with the audience as well. Maybe the first 5 to 6 minutes you could be like, what is going on? But once you're in the rhythm of the film, you really won't have a ha moment anymore. You're waiting for the other character's reaction who hasn't realized it yet to see how they will react, because your reaction is over. So I think it kind of numbs you after a point, because it is treated with respect. It is treated in a comedic way. It's not done distastefully at all. கண்டிப்பா. Very tastefully, very subtly, in the way that Ilango sir has treated it, because he is a serious indie art house director, right? So he knows how to work with a topic like that, and he just added little masala to make it commercial in this one. Great. Yeah. ஸோ இதோட லைட்ல எடுத்துட்டு போவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் என்ட்ரிங் தமிழ் சினிமா. Thank you. யூ ஹாவ் அ குட் லைன் அப். அடுத்தது வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட ரீல்ஸ், உங்களோட கண்டென்ட்லாம் நம்ம ரொம்ப பரிச்சயமானது. ரொம்ப நிறைய பார்த்துருக்கோம் உங்களோட கண்டென்ட். ஒரு 10 வருஷமா இருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரு இஃப் ஐ சேம் நேம் யூ வுட் ஹவ் டெஃபினெட்லி டன் அ கொலாபரேஷன் வித் தெம். யூஆர் சோ அக்கஸ்டம் டு த ஷார்ட் டேர்ம் ஃபார்மேட். அப்படின்றப்போ இந்த லாங் ஃபார்மேட்ல ஆக்டிங் பண்றது உங்களுக்கு என்ன ஜாய்ஸ் இருந்தது? நான் ஸ்டார்ட் பண்ணதே யூடியூப்லங்க, வெரி லாங் ஃபார்மேட், when I was 16. I'm 26 now. It's been 10 years and I've been in this internet world only. நான் யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணப்போ நானே டியூரிங் என்ஜினியரிங் I would only write scripts. நானே கேமராமேன், நானே சவுண்ட் காய், நானே லைட் காய், everything. எல்லாரும் when they after they've slept, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் ஷூட் பண்றது. அதுக்கான ஆடியோ சவுண்ட் வரக்கூடாது இல்ல. ஐ வுட் லாங் ஃபார்மேட் 10-12 hours ஷூட் பண்ணிட்டு அதை எடிட்ல 16 hours உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிட்டு ஐம் அக்கஸ்டம் டு ஷூட்டிங் ஃபார் லாங் hours ஒரு லாங் ஃபார்மேட். அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் பாக்குறது சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க லாங் ஃபார்மேட் அவ்வளோ இஷ்டப்படல. தே வாண்டட் ஷார்ட் ஃபார்மேட். ஸோ அதே எஃபர்ட்டை ஈஸியா பீஸா கட் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் மேக்கிங் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ். பட் மை ஃபர்ஸ்ட் லவ் ஹஸ் ஆல்வேஸ் பின் long form. I'm also a film degree kid and a theatre kid, so I think I'm just glad in the opportunity எனக்கு கிடைச்சிருக்கு. And script கூட ரொம்ப offbeat ஆன script. It's not like I'm suddenly doing a, you know, like a song and dancing role, so it's not crazy to see me do this film. I feel like it sits in the same meter. Maybe this is dark humor. I've just done PG-13, so I also have to grow up at some point, because everybody watched me grow up on the internet. நான் எப்பவே only one type of இந்த கேரக்டர்ல தான் பாப்பாங்க. சில பேர் என்ன மீட் பண்ணப்போ நீங்க கோவமாவே பேசலையே, நான் அப்போ I'm playing a character on the reels in the internet. I'm not angry all the time, so I think this helps break that. Right. So as you are debuting, நீங்க உங்களோட at least 27 films கிட்ட 27 அதுக்கு மேலே பண்ணிருக்கீங்க. And almost different ஃப்ளேவர்ஸ் ஓரளவுக்கு டச் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதுல வந்து ஜஸ்ட் லைக் ரணம், யூ ஹேட் அ வெரி ரெஸ்ட்ரெயின் ரோல். அது ரணம்ல சீரியஸான ஒரு ரோல் 25th ஃபிலிம்ல இருந்தது. இதுலயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்ட்ரெயின் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி பட் நீங்க மல்டிபிள் காமெடி ரோல்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க ஓவர் யுவர் ஃபில்மோகிராஃபி. நிறைய காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரது டிஃபிகல்ட்டா இருந்ததா?
அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஜென்ரலாக எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த சீன் கொடுத்துட்டு அதுக்கு ஒர்க் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணி அதுக்கு ஹோம் ஒர்க் மாதிரி நிறைய என்ன பண்ணுவாங்க. அதுதான் ஆக்சுவலி எல்லாரும் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்பாட்டில் டைம் வேஸ்ட் ஆகாது. எல்லாருமே மிச்ச ஆர்டிஸ்டோட டேட் இருக்குது, டைம் இருக்குது, மணி இஸ் இன்வால்வ், எல்லாமே இருக்குது. அதான் ஆக்சுவல் ஃபார்மேட். எனக்கு என்னன்னு தெரியல, அது ரிவர்ஸில் தான் எனக்கு வேலை செய்யும். எனக்கு ஒன்ஸ் அந்த சீன் பேப்பர்லாம் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா படிக்கும்போதே ஒன்று தோணும், அதுலேயே ஸ்டக் ஆகிடுவேன். ஸோ அதுலேருந்து வெளில வராது. இப்போது ஸ்பாட்டில் வந்து என்னது சீன் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டு அந்த டேக்கில் என்ன பண்ணுறனோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதான் வந்து வெங்கட் பிரபு இவருக்கு சொன்னார், எப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்டப்போ எவ்வளோ டேக் போகுதுன்னா, ஃபஸ்ட் டேக் நல்லா இருக்குது, நான் பெட்டருக்கு வேணும். அவனுக்கு ஒரு டேக் தான் வரும், அதுக்கு மேலே வராது அவனுக்கு. நீங்கள் போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நடிப்பான், அந்த நடிப்பு வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஸோ தெரியல, ஆக்ஷனில் என்ன வருதோ அதுதான். ஏன்னா யூஸ்வலாக ஒரு காமெடின்றப்போ ஒரு ஓவர் த டாப் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கும், ஒரு எக்ஸாஜரேட்டட் ஹியூமர் இருக்கும். பட் அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்க்கு ஒரு மீட்டரில் தான் நம்ம நடிக்கணும்ல. ஸோ அதுதான் அந்த பேலன்ஸ். நீங்கள் அது ஒன்றுமே இல்லை, அந்த கேரக்டர் தெரியும் எனக்கு. போனால் வந்து அந்த 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 மீட்டர்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்லாப்ஸ்டிக் காமெடினா வந்துட்டு அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணணும். இதுனா வந்து இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரங்கட் கேரக்டர் அதே மீட்டரில் இருக்கும். இல்லை இந்த பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு புக் ஒன்று இருக்குது, அந்த புக்கிலேருந்து அந்த பேஜ் படிச்சுட்டு வந்துட்டோன்னா வந்துடும். ஏதாவது நீங்க உங்க பிரதர் கிட்ட இருந்து டிப்ஸ் கேட்டது உண்டா? பிகாஸ் அவரோடது வந்து நிறைய ரெஸ்ட்ரெயின் பெர்ஃபார்மன்சஸ்லயே நிறைய நெல்சன் ஃபிலிம்ஸ்ல வந்து அவரோட பிரசன்ஸ் மூலியமாவே ஹியூமர் வரும். ஆமாம், அந்த புரியல அது அந்த மாதிரி டாக்டர்ல வரும். ஆமா. சோ அதுல இருந்து நீங்க ஏதாவது டிப்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எடுத்தது? மேபி இன்ஸ்பயர் ஆயிருக்கும் எங்கேயாவது ஒரு எங்கேயாவது அவன் ஏதாவது பேசிட்டு இருக்கிறதுலையோ வந்துட்டு ஜென்ரலாக வந்து நிறைய பேரை நோட் பண்ணிட்டே இருப்போம். அவங்ககிட்ட இருந்து சின்ன சின்ன மேனரிசம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துப்போம். அவங்க நேச்சுரலாக பேசும்போது அவங்க காமெடி பண்ணுறான்னு தெரியாது, ஆனால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து பார்க்கறது தான் மேபி இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். இப்போ நிஹாரிகா இப்போ ஒரு சீனில் வந்து ஒரு கிச்சன்லேருந்து ஒரு ரன் பண்ணும் ஒரு இடத்துக்கு. அந்த ரன்னிங் நான் எடுத்திருக்கேன், பிடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுமோ அதை பண்ணணும். தட்ஸ் a compliment. ஒன்று தேங்க்யூ சார். இப்போ டெத் இஸ் ஆஃபன் லைக் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் சப்ஜெக்ட் நான் ஃபீல் பண்றேன் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். இறப்புன்றத ரொம்ப நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்த கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 years ஒன்ஸ் ஒரு ஃபிலிம் வரும், 3 years ஒன்ஸ் ஒரு ஃபிலிம் வரும், இல்லை வருஷத்துக்கு ஒரு ஃபிலிம் வரும். நம்ம அவ்வளோ பார்த்தது கிடையாது. இந்த கண்ட்ரி வேர் இறப்புனா செலிப்ரேட் பண்றோம் அவ்வளோ இதை. ஸோ இது ஏன் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப்பை? அதான் நாங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இல்லை, இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் தான். நீங்கள் ஏன்னா நாங்கள் எப்பயுமே ஒரு அந்த ஒரு ஜெயிச்ச ஃபார்முலாவில் தானே நாங்கள் எப்பயுமே ட்ராவல் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸும் டிரெக்டர்ஸும் விரும்புகிறாங்க. ஸோ ஒரு பெரிய சக்ஸஸ் வந்திருக்காதுன்னு தோணுது எனக்கு இந்த தமிழ் சினிமாவில் டெத்தை வச்சு பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. இப்போ இது சக்ஸஸாக வச்சுன்னா மேபி there will be more stories based on some certain events like death இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த கதையே ரொம்ப ஒரு கதை களம் தான். இந்த கதை அதுக்கு தேவையான கேரக்டர்ஸ், கதை மாதர்கள், அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையே இருக்குது. ஐ வுட் லைக் டு சே சம்திங் ஆன் வைபவ்ஸ் ஆக்டிங். நீங்கள் கேட்ட கேள்வி நானும் ஐ கேன் எக்ஸ்பிளைன் மோர். பிகாஸ் வைபவோட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவரோட அந்த ஒரு மீட்டர் நீங்கள் சொன்னீங்கல்ல, he just quickly gets it. It's not like he does very hard working homework அதெல்லாம் இல்லை. It comes naturally from Vaibhav's performance. ஏன்னா எனக்கு எப்பவுமே காமெடி பண்ணையில் அந்த சட்டில்னஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தமிழில் இப்போது இருக்க ஹீரோஸில் when they do comedy, Vaibhav for me he ranks to the top. So he makes the comedy very naturally. ரொம்ப நான் இப்போ நான் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் ஜஸ்ட் ஃப்ளோஸில் அப்படி பார்த்துட்டு ஏதோ சொல்லுவார், பயங்கரமாக இட் கனெக்ட்ஸ். ஸோ என் தம்பி கேரக்டர் அப்படி தான் இருப்பார். ஸோ ஈஸிலி காட் இன் டு தேட். ஸோ ரொம்ப அதே மாதிரி அண்ணா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் சுனில் அண்ணா இஸ் லைக் அன் எக்ஸலண்ட். அவர் எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டார். இஸ் அ குட் ஆக்டர், வெரி குட் பர்ஃபார்மர்.
ஸோ அவர் அந்த as you said, because he was from Nelson school, he understand these kind of nuances very well. So it's easy for me to work with Vaibhav and Sunil as the lead. ரெண்டு பேரும் ஒரு பிரதர், அவங்களுக்குள்ள அந்த சம்பவம் அந்த மாதிரி. தென் அகெயின் நிகாரிகா, சாந்தினி, தனம் அவங்களோட அம்மா. ஸோ இட் ஆல் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருந்தது எனக்கு. Niharika, it's great that you're debuting with such a unique concept. நான் யூஸ்வலாக நிறைய பேருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு யூனிக் சப்ஜெக்டோட டெபியூ பண்ணுறதுன்றது. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ரூட்டடான ஒரு ரோலும் எடுக்கிறீங்க. யூஸ்வலாக நீங்கள் உங்களோட ரீல்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸாஜரேட்டட் அந்த ஒரு ஸ்டைலில் தான் நீங்கள் கொண்டு வரீங்க. இதில் நீங்கள் வந்து நம்ம ஊர் பொண்ணு ஒரு செமி ரூரல் ஏரியான்னு சொல்லலாமா, அந்த மாதிரி ஒரு கான்செப்டை தான் நீங்கள் கொண்டு வரீங்க. தட்ஸ் வெரி ட்ரூ. சாரி டு இன்டரப்ட். அதுதான் எனக்கு மெயினாக அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில். அப்படின்னா நாங்கள் தமிழ் படங்களில் பார்க்கல எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் ரூரலாக பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு சிட்டி பேஸ், சென்னை, கோயம்புத்தூர், இல்லாட்டி ரொம்ப மதுரை பக்கத்தில் ஒரு கிராமங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செமி டவுன். இங்கே இந்த களமே தமிழ்நாடு பொறுத்தவரை நிறைய அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு செமி டவுன், ஒரு சின்ன மிடில் டவுன், அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு இட்ஸ் நாட் எக்ஸ்ட்ரீம் வில்லேஜ் ஆர் எக்ஸ்ட்ரீம் சிட்டி. ஸோ அந்த ஒரு கதை, அந்த ஒரு டோனே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த படத்தில் பெருசில். ஏன்னா என்னோட ஏடிஸோ பார்த்தவங்களாம் சொன்னது எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும், எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும் சார், அந்த மாதிரி. ஸோ அதுவே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சாரி டு இன்டரப்ட், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் ஜஸ்ட் குட் அப்சர்வேஷன். பட் யூ அந்த ஒரு ஷீ இஸ் நாட் வெரி ரூரல், அட் த டைம் ஷீ இஸ் நாட் வெரி மாடர்ன் இந்த எல்லாமே கேரக்டர்ஸில். ஸோ ஐ பிளேஸ்ட் இன் தட் வே. ஸோ இவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி நீங்கள் கொண்டு வந்து இந்த ஒரு கேரக்டர் நீங்கள் வெளில கொண்டு வந்தீங்க? நிஜமா சார் மேட் இட் வெரி ஈஸி. அவங்க சொன்னதை ஐ வுட் ஃபாலோ. அண்ட் இஃப் அவங்களுக்கு சீன் கடிச்சிடுச்சு, இல்லைன்னா ஹில் மேக் யூ டூ இட் அகேன். பட் ஒரு 10-15 டேக்ஸ் அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை. அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போவே வெரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் காமன் சென்ஸ் அண்ட் லாஜிக் யூஸ் பண்ணால் யூ கேன் டூ இட் த வே ஹீ டெல்ஸ் யூ ஹவு டு டூ இட். So I don't think it's more me. I think it's him being able to put me in that role. Really nanu panna mudiyuma na nanikila. I think Balaji sir, who's my writer illa, this film's writer, he when he avanga in a meet pannappo first time in the story sonnanga and in the setup sonnanga, the semi rural setup. Appo na sonne, oh then how do you see me in it and sonne. It's like, illa, you've done as different characters when you were 16-17 only. I think ungalaala panna mudiyum. Just let the director see you. Correct. And my intro shot in the padathla intro shot, opening scene, audition scene kuda. So that's the same shot that I did for my audition, and sir liked it, and it happened. I shocked myself actually when and நீங்க சொன்ன மாதிரி தான் for me also that I had the same concern like you said, no exaggerated acting and all in the videos, but it's needed for that kind of a reels and all. எனக்குமே அதே டவுட் இருந்தது, இவங்க எப்படி இது ஃபிட் ஆவாங்கன்னு. but the auditions were very, she understood quickly இந்த nuancesலாம் அது வேணும் அப்படின்னு. ஸோ ஆக்டிங்கில் கரெக்டாக அந்த ஸ்கேல் இருந்தது. when you're smart and understanding the plot, all the characters, even Vaibhav, Sunil, they understand quickly, they got into the plot. So she gave me exactly what I wanted. And even அதான் நாங்கள் டேக்ஸே, நான் எப்பயுமே I don't believe in taking 15 takes 20 takes. ஒரு 2-3 டேக்கில் வரட்டு அது பிறகு வராது, அவ்வளோதான். அதுதான் ஃபேக்ட். அந்த நாங்கள் நிறைய டேக் எடுத்ததுன்னா சிரிச்சு, சில நேரங்களில் ஒரு முறை தீபாக்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சீனில். அது வந்து ஒரு 13 டேக்கும் மேக்ஸிமம். அதான் 12 அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 13 டேக்ஸ் போச்சு, இல்லாட்டி 3 takes 2 takes. I believe the first, if they understand their character, the acting will come naturally in 1 or 2 takes. கொஞ்சம் டைம் ஆச்சா அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு? அங்கங்கே கொஞ்சம் உங்களோட அந்த சாயல்கள் வந்துதா? You had to really control yourself to... No. She quickly changed. எனக்கு surprising, because even I had the doubt initially. Once அந்த ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க, then she was totally into that character. Was there an existing pressure? Because நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கும்போது நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், ஸோ you have to make a really good first impression அப்படின்றது அந்த ப்ரெஷர் உங்கள் பேக் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே இருந்ததா? Yes, for sure. I feel like ஒரு YouTube creator, Instagram creatorல இருந்து when you become an actor, you get one chance to do it, right? இல்லைன்னா they take you as a joke, really. And the one chance I was very confused about எந்த மாதிரி script should I hold on to. Then when I heard this, the 2-liner நான் கேட்டு சிரிச்சிட்டேன். I was like, no way, இப்படி படம் பண்றாங்களா?
ஆமா பண்றாங்க நிஜமான்னு கேட்டேன். தென் 2 liner கேட்டேன், நான் எஸ் சொன்னேன் ஆடிஷனுக்கு. பை த வே நான் நரேஷன் கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. ஐ வாஸ் லைக் ஐ வில் லெட் மீ டெஸ்ட் ஃபார் இட் ஃபர்ஸ்ட், இஃப் ஐ ஃபிட் இட் தென் ஐ லிசன் டு த ஸ்டோரி சொல்லிட்டு தட்ஸ் வாட் ஐ டிட். தெர் இஸ் அ ப்ரெஷர், பட் நான் ஆனஸ்டா சொன்னேன்னா நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிக் பண்ணது, பிகாஸ் இட்ஸ் அன் ensemble. That much weight of carrying this film is not on me. Correct. And I didn't want to carry that much weight for my first film. I wanted to have the best time for my first one, and I wanted to do a script that is unique, that's so fun, and that really made me feel some type of way. And this one was wild, this script. So I said yes, this and the cast was crazy. And selfishly எனக்கு நான் நடிச்சேக்கி இந்த செட்ல நான் ரொம்ப கத்திக்க முடியும், லைக் ஃப்ரம் ஆல் தீஸ் லெஜெண்டரி கமெடியன்ஸ். அவங்க டைமிங் பார்த்து அவங்க யூ ஒன்லி லெஜெண்ட் அண்ட் ட்ரூலி நான் ரொம்பவே கத்துக்கிட்டேன். ஒரு பர்சனோட டைமிங், ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ற ஆர்டிஸ்ட்ஸ், ஹவு சார் ஹஸ் மேட் them not do too much. And what I do on Instagram, I do it for Instagram for a reason. Instagramல அப்படி பண்ணாதான் பாப்பாங்க. நான் ஸ்லோவா லேசியா சொன்னா பார்க்க மாட்டாங்க. ஐ கேச்சிங்கா இருக்கணும், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும், ஃபாஸ்டா சொல்லணும். அப்போதான் 30 secondsல ஜோக்கு வரும், ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்கும். படம் அப்படி இல்லை, யூ ஹேவ் 2 hours to perform. So this was a safe but also an incredible pick for me. Great. Sir, இப்போ Tentigo பொறுத்த வரைக்கும் there was a very good universal recognition. So Tentigo is like the first Sri Lankan film, if I'm not wrong, to have like a Tamil remake and like ஒரு வேர்ல்டு வைட் ரீமேக். இவ்வளோ பெரிய ரீச் வரதுக்கு ஒரு ரீமேக் வருது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹவு இவ்வளோ ஒரு சிம்பிள் கான்செப்டா வந்து யூனிவர்சலி ரெலவெண்டா இருக்கும் அப்படின்றது. இட்ஸ் ஃபேசினேட்டிங். அது கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? யூனிவர்சலா ரெலவெண்ட் தான் அது. அதனால தான் எல்லாரும் வேர்ல்டு வைடு எல்லாம் இங்கிலீஷ்ல பண்றாங்க. பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாமா, ஹாலிவுட்ல பண்றாங்க, இட்டாலியன் லாங்குவேஜ்ல பண்றாங்க, ஸ்பானிஷ் 3 லாங்குவேஜ் பண்றாங்க. So Spanish versionல நானும் Vaibhav sir. So it's very relevant. Yeah, very some certain themes are like that. You can connect anywhere, or and the nuances correct touch பண்ணிட்டோம்னா சில themes anyone can connect to it, any part of the world. So luckily Tentigo falls into that category of films. So it's good you make a small film and it இப்போ நீ சொன்ன மாதிரி travel to good festivals also. One special jury award வாங்கியிருக்கு, பிளாக் நைட், ஸ்டாலின், one of the A-list festivals. So getting into an A-list festival வந்து very tough, especially in competition section. இப்போ தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா விசாரணை, கொட்டுக்காளி அந்த மாதிரி தான் 2 படங்கள் தான் A-listக்கே போயிருக்கு. And I'm not sure whether I'm left some films. To my knowledge அந்த 2 தான், Venice and Berlin. So one of the A-list festivalல போய் வின் பண்ணுறது வந்து ஒரு toughest thing to do. ஏன்னா 15,000 films வரும். அதில் they'll select only 200 or 300, 350 or 400 மேக்ஸிமம். அதில் ஒரு கேட்டகரியில் 30 இருக்கும். அதில் இது மெயின் ப்ரைஸ் இருக்கும், அப்போ ஜூரி ப்ரைஸ் அதில். ஸோ இட்ஸ் குட். அண்ட் ஆல்சோ த ரீமேக்ஸ், பிகாஸ் த கண்டென்ட் இஸ் யூனிவர்சல். எஸ், இட் கிரேட் டீல் ஃபார் த ஆல் த அந்த ஒரு இந்த ரீச் வந்து கூட இருந்தது. இது நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் அ ஸ்ரீலங்கன் ஃபிலிம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கன் ஃபிலிம் பீங் ரீமேட் இன் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ தட் also a proud moment for the Tentigo team and for Perusu also. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இங்கே பண்ணுறோம். அது இல்லாமல் யூஎஸ்ஏல ஒரு பெரிய கம்பெனி, they have got the rights to do it in USA, Spain and Italy right now. Italyல actually 2 sisters basically, father and 2 sisters. I heard that, yeah. Then Belgium and France, not confirmed yet, but still talking. போயிட்டு இருக்கு. they are taking. இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒன்று சீரியஸாக பண்ணிட்டேன், ஒன்று காமெடியாக பண்ணிட்டேன். இனிமேல் பண்ணால் இட் won't come out. ஏன்னா இந்தியிலே வந்தது, இந்தியிலேயும் they are planning. நான் பண்ணலை, இன்னொரு டீம் பண்ணுறாங்க. ஸோ it won't be appropriate. திருப்பி நான் பண்ணேன்னா I don't think I will put my honest effort. ஏன்னா ரொம்ப சீரியஸாக ஒரு படம் பண்ணிட்டேன், ரொம்ப காமெடியாக பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண இன்னும் இல்லைங்கிறது என்னோட தாட். as you said, it's a good thing. Or when you put some honest effort and you make a beautiful film and it gets recognition, இந்த மாதிரி இருக்கல, அது ஒரு beautiful and soulful feeling, honestly. Got it. Vaibhav, இப்போ இவருக்கு வந்து Tentigo எப்படி ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்ததோ, உங்களுக்கும் அதே மாதிரி மேயாத மண் was a
ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்தது. நிறைய பாராட்டுகள் வந்தது மெச்சூரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்காக. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆச்சா? அதுக்கப்புறம் நீங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தோம் நிறைய. அடுத்து என்ன பண்ண ஞாபகம் இல்லை. ஏதோ ஹாரர் 2-3 பண்ணோம் விச் டென்ட் ஒர்க். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரணம் தான் ஒர்க் ஆச்சு, ஒரு த்ரில்லர். அதுவும் நான் வந்து பயந்தேன், ஏன் பண்ணணும், வேணாம் நம்ம எதுக்கு சீரியஸாக ஒரு ஃபிலிம் பண்ணோம் அப்படின்ட்டு. இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டீம் டோட்டலாக வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது பண்ண எப்பயுமே இப்போ படம் ஓடுது, ஐ மீன் மேயர்மானுக்கு அப்புறம் 2-3 ஓடல அப்படின்னா அது பிடிக்கல ஆடியன்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போது பெருசுக்கு அப்புறம் திங்கிங் டோட்டலாக வேறு கைண்ட். அது எப்படி சொல்கிறதுன்னா வந்துட்டு வேறு மாதிரி இருக்காங்க ஆடியன்ஸ். இப்போ இந்த ஹனுமான் கைண்ட் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டரில் இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக படம் மூவி கோயர்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இனிமேல் தேடணும் நெக்ஸ்ட்டு. இல்ல அது உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணோம், இனிமேல இருந்து நம்மளோட கரியர் நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப கான்ஷியஸ் எஃபோர்ட் எடுத்தீங்களா? ஆமாம், அது எப்பயுமே இருக்கும். எல்லா ஸ்கிரிப்ட்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அது சிலது வந்து மேக்கிங்கில் மிஸ் ஆகலாம், அந்த மாதிரி எதாவது இருக்கும். தவிர ஜென்ரலாக ஏதாவது புது பாயிண்ட் இருந்தால் தான் எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஷூட் போகிறதுக்கு, நடிக்கிறதுக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் இப்போது நீங்கள் 14th பார்க்கும்போதே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸோ 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் டக்குன்னு நான் ஞாபகம் வரும் உங்களுக்கு, இவன் அநியாயத்துக்கு ஓவராக டிஃப்ரெண்ட்டாக ஸ்கிரிப்ட் எடுக்கிறானே அப்படின்ட்டு. ஓகே ஓகே கண்டிப்பா. ஸோ தெரியல, பார்ப்போம், நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ரைட் ஷார்லி. நீங்க எப்படி நீங்க கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்தாலுமே உங்களோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் சாய்ஸஸ்ல ரொம்ப செலக்டிவா இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது. அது அப்படி? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. அது ஏன், எதனால அது சூஸியா இருக்குது? இல்லை ரெகுலர் ஃபார்மேட் தெரியல எனக்கு அவ்வளோ பார்க்க பிடிக்கும் அந்த மாதிரி. பட் ஆக்சுவலி எல்லோரும் கமர்ஷியல் பண்ணணும் தான் ஆசைப்படுவாங்க, எனக்கும் இருக்குது. பட் தெரியல எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக வரும். ஒரு மாதிரி கலாய்க்கிற ஜோன்லேயே இருப்பாங்க எனக்கு. அது எப்படின்னா டாடா டைரக்டர் இருக்கார்ல கணேஷ் பாபு, அவர் வந்து ஒரு பாட்டு லிமிட் பண்ண அவர் தான் அந்த டைரக்டர்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பல்ஸில் வந்து எனக்கு கதை சொல்கிறாங்கன்ட்டு. அவர் கதை சொன்னார். சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்றைக்காக இருந்தாலும் உங்களை வச்சு ஒரு படம் எடுப்பேன் அப்படின்னாரு. எப்போ நல்ல கதை பண்ணிக்கலாம் அப்படின்னு, டெஃபினட்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு படம் நான் ஆல்ரெடி படம் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. என்ன படம் பண்ணீங்கன்னா டாடா படம். அப்படியா? அப்போ எனக்கு ஏதோ கதை நான் கதை அவர் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. அது சொன்னதை வந்துட்டு நான் இது வேணாம், வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அந்த ஷார்ட்டாக சொல்கிறேன். அது முடிச்சுட்டு வந்து நீ அந்த எந்த ஒரு ஹாரருக்கு சொல்லியிருக்காரு. ஹாரர் வந்து எனக்கு சொல்லியிருக்கேன், நான் வேணான்னு சொல்லிட்டேன். வெளில போயிட்டு டாடா மட்டும் ஏன் எனக்கு சொல்லலை அப்படின்னு. டாடா பெரிய ஹிட்டு, அது ஏன் நீ வந்து எனக்கு சொல்லலை? ஐயே, உங்களெல்லாம் நாங்கள் சோகமாக அழுதுகிட்டே பையனுக்காக ஓடி ஆடி அதெல்லாம் எங்களால் பார்க்க, நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தால் கலகலன்னு எல்லோரும் சிரிக்க வச்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா வந்து பொண்ணுங்களை கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்குமா? நான் அப்படி ஷாக்காயிட்டேன். அப்போ நான் இனிமேல் சென்டிமெண்ட்டே பண்ண முடியாதா அப்படின்ட்டு. அப்படிலாம் எங்களால் பார்க்க முடியாது ப்ரோ உங்களை அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே காமன் வெளியில் எங்கே போனாலுமே வந்துட்டு என்னப்பா சீரியஸாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். சிம்பு சொன்னார், ரணம் பார்த்து ஃபோன் அடித்தார். இந்த மாதிரி வந்து இந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட்ஸு அப்புறம் கருத்து சொல்கிறது, இந்த மாதிரி சீரியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. காமெடி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நான் எப்போ ரொம்ப லோவாக இருந்தால் வந்துட்டு உன் படம்லாம் போட்டு பார்ப்பேன். தயவு செய்து நீ காமெடி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, அந்த மீட்டில் யாருமே இல்லை. அதுவும் வந்து எனக்கு வந்து உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருது, நீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னார். அது நான் மீடியாவில் சொல்லிக்கலாமா? நான் தாராளமாக சொல்லுனார். ஸோ சிம்பு இஸ் மை ஃபேன். இல்ல இதனால நம்ம என்னதான் எக்ஸ்பெரிமெண்டலா நிறைய டிஃப்ரெண்டா படங்கள் பண்ணாலும் நம்மள காமெடி என்னதான் பாக்குறாங்க, நம்மள காமெடி ஆக்டரா பிராண்ட் பண்றாங்க, இல்ல நம்ம அதுக்குள்ளேயே தள்ளப்படுறோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்படி இல்லைங்க, ஈஸி. இப்போது நான் அதை வச்சு நெக்ஸ்ட்டு ஜோனுக்கு போயிடலாம். டச் வுட் அது ட்ரை பண்ணலாம். இந்த காமெடி இப்போ வைபவ் படம்னா வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. இன்னும் வந்துட்டு இந்த மூஞ்சி இன்னும் நடிக்குதான்ற அந்த வெர்ஷனுக்கு இன்னும் வரல ஆடியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாரும் ஜென்ரலாக அந்த ஜோனில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் படமே பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு காமெடி டச் வச்சுக்கிட்டு ஆக்ஷன் பண்ணலான்ற ஒரு தாட் இருக்குது.
நீங்க கேட்ட கேள்விக்கும் நான் சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இல்ல எனக்கு இல்ல புரியுது. got the answer. ஆனா ஏதோ சொல்லிட்டேன் நான். இல்ல உங்களுக்கு இந்த இந்த கண்ணோட்டத்துல இருந்து நான் வெளில வரணும்ன்ற ஒரு ஆசை இருக்கா? இருக்குங்க, இல்ல எல்லாருக்கும் இது இருக்கு டெஃபினட்டா இருக்கு. இப்போ உங்களோட மௌன வழித்துளிகளா இருக்கட்டும், டென்டிகோவா இருக்கட்டும், அதே சமயத்துல பெருசு. ஸோ தேர்ஸ் சம் சார்ட் ஆஃப் லைக் அ ரியலிசம் இன் ஆல் ஆஃப் யுவர் ஸ்டோரிஸ். இந்த ரியலிசம் கொண்டு வரணும்னா சில ஸ்டோரிஸ் நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கணும்ல, அது எங்கேருந்து அது வந்தது? அனுபவம். எப்பயுமே ஐ பிலீவ் ரியலிசம் ஸ்டோரிஸை லைக் கனெக்டபிள் ஃபேக்டர் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்பயுமே. அதான் நான் எப்பயுமே ஏக்கமாக இருக்கும். 80s மாதிரி நம்மளுக்கு ஒரு படங்கள் இல்லை அப்படின்னு நான் எப்பயுமே திருப்பி அதான் சொல்லிட்டு இருப்பேன். ஆண் பாவம் படம்லாம் நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்ஸ். அது ஒரு தமிழ் கல்ட் சினிமானே சொல்லலாம். இன்று போய் நாளை வா பாகியர். ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி இல்லாட்டி ஒரு பக்கத்தில் நடக்கிற மாதிரி ஒரு தெருவில் நடக்கிற மாதிரி கதைகள் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். நீங்கள் சொன்ன மௌனவெளி துளிகள் வந்து ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட். ஒரு அப்பாவும் மகளும் ஒரு பங்கரில், பிளைண்ட் கேர்ள் யுத்த காலத்தில் ஒரு பங்கரில் இருந்து, அது ஒரு கதைக்களம். அப்புறம் அடுத்து நான் எடுக்க போகிற ரேபிட் ஹோலும் ஒரு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட். இது வந்து ஏன்னா இலங்கையில் வந்து இந்திய வம்சாவளி மக்கள் இருக்காங்கன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து ஒரு 200 இயர்ஸ்க்கு போனவங்க. ஸோ அதை பற்றி பேஸ் பண்ணி தான் அந்த ரேபிட் ஹோல். ஒரு இந்தியன் ஆரிஜின் தமிழ்ஸ். அந்த ஐ பிலாங் டு தட் கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்வியல் சப்ஜெக்டோடையில் அது வந்து ஒரு நேர்மையாகவும் அது ஒரு கனெக்டபிள் ஃபேக்டர் இருக்குன்னு நம்புகிறேன். அதுதான் என்னோட இது. ஏன்னா அதான் நான் இப்போ சொன்னது, பெருசாக பார்த்துட்டு எல்லாம் அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு எங்கள் ஊரில் இருந்த மாதிரி தான் இருப்பாங்க பசங்க, எங்கள் ஊரில் இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் ஏடிஸ்லாம் சொன்னேன்னா ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஓகே, ஐ டச் தியா. ஏன்னா ரொம்ப ஏலியனாக நான் பண்ணலை சார், எங்கள் ஊர்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதுவே எனக்கு அதான். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய மிடில் டவுன்ஸ் தான் இருக்குது ஒரு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம கனெக்டபிள் ஃபேக்டர் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அதுதான் ரீசன். எந்தெந்த டேரக்டர்ஸ்லாம் உங்களோட ஒர்க் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐ லைக் டிரெக்டர் மகேந்திரன் அ லாட். ஸோ இஸ் அ மாஸ்டர். தென் பாலு மகேந்திரன் சார், மணிரத்னம் சார். ரீசெண்ட்லி ஐ லைக் டிரெக்டர் ராம் அண்ட் மிஸ்கின் அண்ட் வெற்றிமாறன் சார். ஓகே, ஸோ YouTube content creation all the way going to Cannes. Yes. And you're entering into Tamil cinema. Adutha you had Big Mouth also. Yes. And then this one. Your memes went to Cannes, sir? No. No. She was I awarded went to a- Cannes for You went for film festival? No, I got a award for a youth icon of the entertainer of the year. Cannesலயா? ஆமா. வெரி நைஸ். இதெல்லாம் பாத்தீங்களா, ஒண்ணுமே தெரியாம இருக்கேன் நான். நான் சொல்லிக்க மாட்டேங்க. No, I was saying Tamil you're doing this film and then you Yeah. have Idem Murali left. Adukapram what's in store for you? I have 3 more films lined up with Stonebench itself, and I'm doing another web series with Stonebench. Okay, And these are not just up in the air stories alla. Idu already while we were shooting for Perusu, Balaji sir ஒரு ஸ்டோரி, எங்க ரைட்டர் ஒரு ஸ்டோரி கூட வந்தாங்க, எங்க ப்ரொடியூசர் ஒரு ஸ்டோரி கூட வந்தாங்க, and I fit it seamlessly according to my opinion, and that's what they also thought. So இவங்க கூட பண்றேன். And தெலுங்குல ஒரு 2-3 projects line up இருக்கு. கன்னடா இன்னைக்கு தான் ஒரு லாக் பண்ணோம். Oh, that's amazing. Hindi I haven't touched yet. I'm trying to Malayalam? cover South. தெலுங்கு பண்றாங்க, தமிழ் பண்றாங்க, கன்னடா தெலுங்கு, தமிழ், பண்றாங்க. கன்னடா பண்றேன். South மலையாளம் இப்பவே கத்துக்கிறேன் கொஞ்சம். So அது கொஞ்சம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் I think the mishmash of languages helped you a is lot. really helping. The multilingualness is really helping. ஹிந்தில நான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட சைன் பண்ணிருந்தேன். ஒரு கரண் ஜோஹர். இல்ல பேரெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இட்ஸ் நாட் தட். இட்ஸ் நாட் கரண் ஜோஹர் சார். சஞ்சய் லீலாவன் சார். சார் எதுக்கு சார் அவங்க கான்ட்ராக்ட்ஸ்ல மட்டும் லாக் பண்ணுவாங்க, and then it's just up in the air. So then I was like, நமக்கு வந்த லாங்குவேஜஸ்லயே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். And I'm a South Indian girl, so it made more sense for this is more relatable to me. Our culture is more relatable to me. Right. Vaibhav, இப்போ உங்களோட கரியர் பார்த்தோம்னா இப்போ you had a great last year with ரணம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொம்ப பெரிய கமர்ஷியல் ப்ராஜெக்டான கோட் இருந்தது. And then you made a great comeback in Telugu series Bench Life-ல இருந்து. பெஞ்ச் லைஃப். நல்ல acclaim கிடைச்சது. ஸோ இந்த பாயிண்ட் இன் கரியர் நீங்க எப்படி பாக்குறீங்க? வெரி ஹாப்பி. என்ன எப்பயுமே எனக்கு ஹாப்பி தான். படம் ஏதாவது வந்துட்டு ரிலீஸ் லேட் ஆனால் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும்.
அதர்வைஸ் பெஞ்ச் லைஃப் ஆக்சுவலி வெல் அக்ளைம். ஆமா, யா. தெலுங்குல நிறைய பேர் பார்த்தாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா ஹைதராபாத்ல ஒரு தெலுங்கு படம் பார்க்க போயிருந்தேன். போனப்போ வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. இந்த வைஃப் சொல்றாங்க, ஏய் நான் சொன்னேன்ல அன்னைக்கு பெஞ்ச்ல புது ஆக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓ நைஸ் அண்ட் சொல்லி பேசிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா திருப்பி பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோட் ஆப்வியஸ்லி எங்க அண்ணன் டிபி படம். ஸோ அதில் டெஃபினட்டா எல்லா படத்துலையும் இருப்பேன். இல்லைன்னா கூட எப்படியா உள்ள வந்துடும். விஜய் சார் நடிக்கும் அப்படின்ட்டு. இப்போ பெருசு அடுத்த லைனப் இருக்கு. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு ஒன்று. ஆமா, யா. அப்புறம் இன்னொன்று ஒரு த்ரில்லர் ஒன்று பண்ணியிருக்கேன். நாட் நேம் ரைட். அண்ட் இந்த இன்ஃப்ளூயன்சிங் கரியர்னால ஆக்டிங்க்கு நிறைய பேருக்கு ஒரு எட்ஜ் கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிகாஸ் a lot of people are coming into influencing right now and it's becoming a big profession in itself. அது மூலமா ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு இப்போ. And like you see Prajakta Kohli, you see Dolly Singh and a lot of these other people who are influencing and coming into these films and everything. So இது ஒரு எட்ஜ் கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இது? I definitely think it gets your foot in the door, but after that it doesn't guarantee you anything. Be it even Prajakta or Dolly or Kusha or any of them, அவங்க எல்லா கூட auditions தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும் அது. Bhuvan, somebody as big as Bhuvan himself was not able to, you know, be cast in a show. He had to make a show himself. So I think creators who've been around for a long time refuse to go away, so they're paving their own way, and I think it's necessary. And the only edge it gives you is that it gets your foot in the door. You're your own nepotism dad at that point. Like you are getting your foot in the door, but that's all it guarantees. It doesn't guarantee anything else, because if they are just placing you in a film to market it, it is very obvious. Like you can see it and nobody respects it, and you don't get more than 1 or 2 gigs. And I think it's the foot in the door if you can use that opportunity to prove yourself, and if there is something in you and the other person also sees it in you, God by God's grace, it works out for you. It is an upward struggle there also, but I would just say that the edge that it gives is the foot in the door. How do you see this content creation journey going இப்போ இருக்கிற டைம்ல? Because you started very early, you were one of the, can I say pioneers? I started in the beginning. No, illa. so you started very early. Yeah, and when all this was super new to the audience, but இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா இந்த journey நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? Where do you see this is heading to? என்னங்க first movers advantage is always there, because இப்போ எல்லாரும் content create பண்ணாலும் some of us started the format. And I'm not saying me, but you know, some of the creators initially started the format, and I see myself as a content creator first, because I'm forever grateful for that whole trajectory and career. I see myself still creating content, maybe on a different scale and a different meter, so that I'm taking a little more seriously, because there is a stereotype that if this is how you act in your videos, this is how you will act in a film. But if I'm acting in my video, is all I'm going to say. I'm acting like that loud, abrasive person, because I know what an audience would like. Some people might hate it, but you're still watching me. You can hate me, love me, but you would still watch it. So I think it's just a metric thing. It's just like a logic thing to do. I still do see myself making content along with like the movies, but I think maybe the style of it might change a little bit, because I'm also growing up. Kandipa. How long will I make the same old type of videos, no? So yeah. What is the next stage idukaprom? I'm planning another serious film in Sri Lanka called Rabbit Hole. Neenga paathinga, got selected at various production markets and script level stages. From Goa film select ஆயிருந்தது, தென் கொரியாவில் செலக்ட் ஆயிருந்தது அந்த ப்ராஜெக்ட் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில். ஸோ ஐம் பிளானிங் டு ஷூட் தட் ஃபர்ஸ்ட். Then after that I will do something here. Still I haven't finalized என்ன பண்ணுறது. Anyway, I want to make good films. Good films is subjective தான், but yeah, connectable films I would say. Thank you எங்களோட இவ்வளவு நேரம் பேசினதுக்கு. பெருசு பட வெற்றி பெற வாழ்த்துக்கள், and உங்களோட careers as well. Yes, and March 14th release ஆகுது, பாருங்க and yeah, thank you. What you'll take away is a lot of laughs, hopefully. Yes, Thank you thank you so much. Bye.